வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். மருந்து மருத்துவம் உணவு பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது உளுந்து வச்சு பார்க்க போகிறோம். என்ன ரெசிபிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் வீடியோக்கு நடுவுக்குள்ள பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலுக்கு பதிலாக பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக முந்திரியும் எடுத்துக்கலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். அது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து பொரிஞ்சிராத, அதாவது கரிஞ்சிராத வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காவும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் பதிலாக கருப்பட்டியும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதையும் நல்லா கொஞ்சமாக அதை பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. பாகு பதங்கிறது எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வந்துட்டு கூடுதலாக செய்வேன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா உளுந்து பொட்டுக்கடலை பவுடர், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உளுந்து வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல. நெய்யில் ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் அல்லது நெய் தடவின பேப்பரில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபி போல் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். இப்போது உளுந்தில் செஞ்ச பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. உளுந்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், இது எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட இடுப்பு எலும்பு பலப்படும். ரொம்ப வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவுனே சொல்லலாம். நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.